ஸோ அப்படிங்கிற ஐடியா தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், f of z set is a singular point. Okay, find singular point. First question. f of z equal to 1 divided by, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. z மைனஸ் அல்லது இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கும். அப்போ சேட் டைப் ஆஃப், அதாவது நேச்சர் ஆஃப் த சிங்குலர் பாயிண்ட். சேட் நேச்சர் ஆஃப் த சிங்குலர் பாயிண்ட். சேட் நேச்சர் ஆஃப் த சிங்குலர் பாயிண்ட்ஸ். சரி, இப்போ நம்மளோட ஐடியா எப்படி என்ன, சிங்குலர் பாயிண்ட் என்ன ஆகும், நாட் டிவைன் கேஸ் வரும். ப்ரீவியஸ் ப்ராப்ளம் நியூமரேட்டர் இருந்ததுனால, அதாவது சைன் ஆஃப் 1/z மைனஸ் ஏன்னு இருந்ததுனால நம்ம எதை கன்சிடர் பண்ணிட்டு 0 போட்டோம், இன்ஃபினிட்டி வந்தது. இதை மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு போட்டோம், நம்மளுக்கு இன்ஃபினிட்டி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1/ன்னு வருது. அப்போ 1/ன்னு என்னது, நம்மளுக்கு 1/0 தான் நாட் டிவைன் ஃபார்மேட். 1/0 தான் நாட் டிவைன் ஃபார்மேட். அப்போ நம்ம என்ன எடுக்க போறோம், இது ஃபுல்லாவே எடுக்கணும். இது இந்த டினாமினேட்டர் டேர்ம் இருக்குது, இந்த ஃபுல்லாவே எடுத்து நம்ம 0 பண்ண வேணும். ப்ரீவியஸ் ப்ராப்ளம் சைனுக்கு உள்ள இருக்கிறத மட்டும் கன்சிடர் பண்ணா போதும். ஏன்னா இது 0 பண்ணனா, இந்த டினாமினேட்டர் இருக்கிற 0 பண்ணா நம்மளுக்கு இன்ஃபினிட்டி ஆயிடும். அப்போ இதை மட்டும் நீ கன்சிடர் பண்ணா போதும். பட் இங்க என்னாச்சு, 1 டிவைடட் பை இந்த மாதிரி வரும்போது நீங்க என்ன பண்ண போறீங்க, இது ஃபுல்லாவே எப்படி 0 ஆகும்னு கன்சிடர் பண்ண போறீங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க, அது டினாமினேட்டர் டேர்ம் வந்து நம்ம 0 பண்ண வேணும். அப்ப என்னாச்சு, sin of 1/z minus a equal to 0. இதுதான் நம்மளோட ரூல். ஏன்னா அப்பதான் வந்து நாட் டிவைன் ஃபார்ம் வரும், அப்பதான் நம்ம சிங்குலர் பாயிண்ட் கிடைக்கும். அப்ப சிங்குலர் பாயிண்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிள் டினாமினேட்டர் டேர்ம் 0 இருக்கணும். அப்ப டினாமினேட்டர் டேர்ம் 0 இருக்கணும், என்னது, இந்த sin இன்வெர்ஸ் இங்க மூவ் ஆகும். அப்ப sin வந்து எப்பெல்லாம் 0 இருக்கும், sin பத்தி எப்பெல்லாம் 0 இருக்குன்னா sin 0 0, sin pi 0, sin minus pi 0, sin 2 pi 0, sin minus 2 pi 0, sin 3 pi 0. அப்ப எனி டைப் ஆஃப் pi வேல்யூஸ் 0. sin வந்து எப்ப 0 இருக்கும், 0ல மட்டும் 0 இருக்காது, 180 டிகிரி 0 இருக்கும், 360 டிகிரி 0 இருக்கும். அப்படியே 180 நெகட்டிவ் சைடு பாசிட்டிவ் சைடு ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கனாலும் 0வா இருக்கும். அப்ப அது எப்படி எழுதுறாங்க அப்படின்னா, that can be written as n pi ன்னு எழுதுறாங்க. அந்த n வேல்யூஸ் எங்க இருக்குங்கறாங்க, இன்டிஜர்ல இருக்குங்கறாங்க. இன்டிஜர் பாசிட்டிவ் நெகட்டிவ் போயிட்டு இருக்கும்ல, அப்ப அந்த இன்டிஜர்ல இருக்குங்கறாங்க. அப்ப இது ரெசிப்ரோக்கலா மாத்துங்க. ஏன்னா எனக்கு z வேல்யூ வேணும், ரெசிப்ரோக்கலா மாத்துறேன். அப்ப z minus a equal to என்ன கிடைக்கும், 1/n pi கிடைக்கும். அப்ப இதுல இருந்து z வேல்யூ கண்டுபிடிச்சலாமா. அப்ப z equal to என்ன கிடைக்குது, a plus 1/n pi. இதுதான் நம்மளுடைய சிங்குலர் பாயிண்ட். அப்ப இதுல எத்தனை சிங்குலர் பாயிண்ட் இருக்குது, ஏன்னா n belongs to z இருக்குது. அப்ப இந்த n வேல்யூ ரெண்டாக நம்மளுக்கு எத்தனை சிங்குலர் பாயிண்ட் வருது, மெனி சிங்குலர் பாயிண்ட் வருது. ஒரு சிங்குலர் பாயிண்ட்ல நிறைய டைப் ஆஃப் சிங்குலர் பாயிண்ட் வருது. அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து ஃபைண்ட் தி சிங்குலர் பாயிண்ட்ஸ்னாங்க. இது சிங்குலர் பாயிண்ட் ஆயிருது. அப்ப கண்டிப்பா இது வந்து சிங்குலர் பாயிண்ட். இது நிறைய சிங்குலர் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதனால இது சிங்குலர் பாயிண்ட்ஸ். இப்ப டைப் ஆஃப் சிங்குலர் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கும். என்ன டைப்பா இருக்கும், ஆல்ரெடி இது நெகட்டிவ்ல வருது, டினாமினேட்டர் இருக்கும்போது நெகட்டிவ் தான். அப்ப டினாமினேட்டர் இருக்கும்போது நெகட்டிவ் போது கண்டிப்பா இது இந்த நெகட்டிவ் பவர்ல வரும். அப்ப இதுக்கு பேர் என்னது, எசென்சியல். எசென்சியல் சிங்குலர் பாயிண்ட். எசென்சியல் சிங்குலர் பாயிண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ இது ஐசோலேட்டடா, இங்க பாருங்க, நம்ம இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு சர்க்கிள் டிரா பண்ணுங்க. ஒரு சர்க்கிள் டிரா பண்ணுங்க. இதுல இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும்போது நம்ம எப்படி வந்து நம்ம வந்து ஃபைனைட்டா இன்ஃபினிட்டா நம்மளுக்கு சொல்லிட்டு நம்ம சிங்குலர் பாயிண்ட்ஸ் சொல்ல முடியும். ஏன்னா a பிளஸ் n வேல்யூ 1 போடுங்க. அப்ப a பிளஸ் 1/π இருக்குது. இதுல நிறைய சிங்குலர் பாயிண்ட் இருக்குது. அப்ப அடுத்த பாயிண்ட் பக்கத்துலயே வந்து என்ன கிடைக்கும், a பிளஸ் 1/2π கிடைக்கும். அப்ப இதுக்கு நெய்பர்ஹுட் டிரா பண்ணும்போது இதுக்குள்ள எவ்வளவு வரும், நிறைய சிங்குலர் பாயிண்ட் ஒரு நெய்பர்ஹுட்லயே வரும். சரிங்களா, ஒரு நெய்பர்ஹுட்ல என்ன வரப்போகுது, நிறைய சிங்குலர் பாயிண்ட்ஸ் வரப்போகுது. அப்ப நிறைய சிங்குலர் பாயிண்ட்ஸ் வரும்போது அந்த நெய்பர்ஹுட் இருக்கும்போது கண்டிப்பா இது ஐசோலேட்டட் சிங்குலரா இருக்காது, நான் ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட். நான் ஐசோலேட்டட். அப்ப ஒரு 2-3 பாயிண்ட் இருந்தா கூட ஐசோலேட்டட். ஏன்னா அதுக்கு நெய்பர்ஹுட் டிரா பண்ணும்போது ஒன்னு வெளியே ஒன்னு இன்சைடு ஒன்னு அவுட் சைடு வரும். பட் இங்க இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சிங்குலர் பாயிண்ட்ஸ் இருக்கும்போது கண்டிப்பா அந்த டைப் ஆஃப் சிங்குலாரிட்டி வந்து நான் ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட்ஸா இருக்கும்போது, அப்ப கண்டிப்பா நான் ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட்ஸா இருக்கும். சப்போஸ் இந்த இஜெட்டோட ஆர்டர் வந்து சம் ஃபைனைட் கேஸா இருந்ததுன்னா, இஜெட்டோட ஆர்டர் கண்டு சம் ஃபைனைட் கேஸா இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் முக்கியம். சிங்குலர் பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு, அடுத்தது பாத்தீங்கன்னா எசென்சியல் சிங்குலர் பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு, அடுத்த கேஸ் பாத்தீங்கன்னா நான் ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு.
இப்ப என்னன்னா, நம்மளுக்கு சம் பாயிண்டோட ஸ்டாப் பண்ற மாரி குடுத்துட்டாங்கன்னா, n வேல்யூ சம் ஃபைனைட் வேல்யூஸ் அவன் மென்ஷன் பண்ணிட்டான். இங்க z ஈக்குவல் டூ இன்ஃபினிட்டி வரைக்கும் வருது. பட் n யூ டேக்கிங் த சம் ஃபைனைட் வேல்யூஸ் அவன் கேஸ் குடுத்துட்டான்னா, அப்ப அது ஃபைனைட் நெகட்டிவ் பவர் வரும். அந்த ஃபைனைட் நெகட்டிவ் பவர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க? இட்ஸ் a லிமிட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் போல்ஸ். அவன் சப்போஸ் அங்க பாயிண்ட் சொல்லிட்டாங்கன்னா, லிமிட் ஆஃப் த போல்ஸ். இந்த 4 பாயிண்ட் இதுக்கு என்னோட ஆன்சர் முடியும். சப்போஸ் n இஸ் ஃபைனைட் கேஸ் எடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு கண்டிப்பா அது போல்ஸ் தெரியும். அது லிமிட் ஆஃப் த போல்ஸ். லிமிட் ஆஃப் த போல்ஸ்னா அது ஆர்டர் என்னன்னு தெரியும். n வேல்யூ டிபெண்ட் பண்ணும்போது அதோட ஆர்டர் என்னன்னு தெரியும். அந்த ஆர்டர் விடும்போது போல் ஆஃப் ஆர்டர் நமக்கு எனக்கு தெரியும். சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் மேபி 3 மார்க் ஆர் 5 மார்க் ஸ்பிளிட் பண்ணி கேட்கும்போது கேட்பாங்க. எசன்சி சிங்குலாரிட்டில இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம். நான் இங்க வந்து காஸ் சைன் z வச்சு போட்டனா இதே tan z மைனஸ் 1 வச்சு போடலாம். tan ஆஃப் 1 பை z மைனஸ் a வச்சு கேட்கலாம். இந்த 2 கொஸ்டின் கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிச்சுங்க. இதுல வேற என்ன டைப் ஆஃப் கேட்டாலும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் 3 டைப் ஆஃப் சிங்குலர் பாயிண்ட். ஜீரோஸ்னா என்ன சொல்லிட்டேன்? அண்ட் சிங்குலர் பாயிண்ட்னா என்ன சொல்லிக்கிறேன்?